சொல்லாமலே பூ, பிச்சைக்காரன் போன்ற படங்களோட இயக்குனரான சசி அவர்களோட இயக்கத்தில் ரெடியாக இருக்கிற திரைப்படம் தான் 100 சாமி. இந்த படத்துடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, சுவாசிகா இந்த திரைப்படத்துடைய லீடாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போய்ட்றாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் சுவாசிகாவுடைய கேரக்டர் அந்த 2 பசங்களையும் பயங்கர கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்கள வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு ஒரு துணை இருந்தால் சரியாக இருக்குன்றது தோணுது. அதுக்கு ரீசனாக நிறைய விஷயங்கள இந்த திரைப்படத்தில் சொல்கிறாங்க. ஒன்று, ஒரு தனியாக இருக்க ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கிட்ட, ஒரு கணவன் இல்லாத பொண்ணுக்கிட்ட அந்த ஊர் ஜனங்களில் இருக்க மிக முக்கியமான ஆண்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க என்னென்னலாம் அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு நாள் ராத்திரி அவங்க கடக்கிறது எந்த அளவுக்கு வலியும் வேதனையுமா இருக்குது அப்படின்றத பல்வேறு கோணங்களில் அந்த கேரக்டருடைய தாட் ப்ராசஸை இந்த கதையில் டைரக்டர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். டுவர்ட்ஸ் த எண்டில் தான் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நமக்கான துணை இருந்தாங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்ற பயத்தினாலே நம்மளை யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பையன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரிப்பா நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்றது இருக்குன்னு. அப்போ அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மனநிலையாக இருக்குது, அவங்க அம்மா அப்படின்ற கேரக்டரை அவங்க எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, ஒரு தெய்வமாக மாற்றிடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அம்மான்றவங்க எல்லாருக்குமே தெய்வம் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றத சுற்றி இருக்கவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய மிக முக்கியமான தாட் ப்ராசஸாக இருக்குது. கடைசியில் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, இந்த பசங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா, ஊர் மக்கள் இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக சசி அவர்களுடைய ரைட்டிங். ஏன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சென்னையில் நீங்கள் அப்படிப்பட்ட கல்யாணங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இந்த படம் பார்த்துட்டு முடித்ததுக்கு அப்புறமாவும் சரி, இன்டர்வல்லையும் சரி, எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய ஆட்கள் கிட்ட, வயிற்றில் மூத்தவங்க கிட்ட, அவங்ககிட்டலாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இன்னமுமே நீங்கள் வந்து வில்லேஜ் சைடில் போய் இப்படி டிவோர்ஸ் ஆனவங்கள கல்யாணம் நடக்க போகுது, இது கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம்லாம் நடந்ததுன்னா அங்கே ஒரு பிரச்சனையாக மாறும். அது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத அவங்க பேசுகிறாங்க. எனக்கு அப்போ என்ன புரிஞ்சுதுன்னா, என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நார்மலாக இருக்குது. ஆனால் செங்கல்பட்டு தாண்டினா அந்த எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் எல்லோரும் பார்க்குறாங்க. அது அவ்வளோ ஈஸியாக மற்றவங்களுக்குலாம் அமையல அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோ சென்சிட்டிவான டாப்பிக்கை சசி சார் இந்த படத்தில் எடுத்ததுக்கே அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். கூடுதலான விஷயம், இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறமா, படம் ஓவராலாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா, அதே மாதிரி என்னை விட வயசில் மூத்தவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவங்க எல்லாருமே இந்த கண்டென்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் சொன்னது ரொம்ப ஜஸ்டிஃபையிங்காக இருக்குது அப்படின்றது அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்தளவுக்கு கன்வின்சிங்காக ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா ஆடியன்ஸை வந்து நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய மேஜிக். அதுக்குள்ளே ஒரு மெசேஜை வச்சு இத்தனை வருஷமாக தொடர்ந்து ஒன்றுத்துக்கு பின்னாடி அவங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை பிரேக் பண்ணி அப்படி வேண்டாம், நீங்கள் இதையும் பண்ணலாம் அப்படின்றத ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு 2 மணி நேரம் சினிமாவில் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு இம்பேக்டை இந்த படம் மூலிமா டைரக்டர் சசி சார் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் சொல்லி ஆகணும். அண்டு எனக்கு இந்த படத்தோட ஃபேவரட்டான போர்ஷன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தோட செகண்ட் ஹாஃப், மிக முக்கியமாக விஜய் ஆண்டனி சார் வர போர்ஷன்ஸ். விஜய் ஆண்டனி சார் அப்படின்னாலே ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலான்னு. அப்படி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இந்த 100 சாமி படத்தை போய் பாருங்கள். ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த இன்னசென்ட்டான கேரக்டருக்குள்ளே அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியோட ஒரு லவ் டைலாகை டெலிவரி பண்ணியிருப்பார். பிளாஸ்டாக இருந்தது. ஒரு 2 ஐஸ்கிரீமை விஜய் ஆண்டனி சார் சாப்பிட்டுட்டு இருப்பார். சுவாசிகா கேட்பாங்க, உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், எனக்கு உங்கள் கூடயே வாழ்க்கையை வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் உங்களை அறியாமல் தேட்டரில் வந்து கிளாப்ஸ் பண்ணுவீங்க, ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க. அப்படி ஒரு சீக்வன்ஸை அவ்வளோ அழகாக விஜய் ஆண்டனி சார் பண்ணியிருந்தார். ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா என்னம்மா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருல, ரொம்ப லைவாக இருக்குல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தை தந்தது. நிறைய இடங்களில் இந்த படத்தை வந்து அவர் மூலியமாக இந்த படத்தை அடுத்த லெவலில் கொண்டு போயிருந்தார். அந்த ஓவரால் ட்ரீட்மெண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இந்த படத்தோட ரியல் ஹீரோ சுவாசிகா, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடியும் பல வருஷங்கள் முன்னாடியிலேருந்து தமிழ் சினிமாவில் அவங்களும் அங்கங்கே நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஆஃப்டர் லப்பர் பந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய இம்பேக்ட் அப்படின்றது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அண்டு இந்த படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச், தெரிக்க விட்றாங்க. நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் சரி, ஒரு அம்மாவாக இருந்து 2 குழந்தைகளுமான அந்த ட்ரீட்மெண்ட்டு, அந்த பாசம், அந்த லவ் எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் எப்படி இருக்கும், சொந்த குடும்பமே ஒரு ட்ராஜடிக்குள்ளே அவங்கள உள்ளாக்குது.
அதை தாண்டியும் குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னும் போது ஒரு அம்மாவாக அவங்க எப்படி ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறாங்க, எப்படி எப்படி எந்தெந்த இடங்கள்ல அவங்களுடைய முடிவு மாறுது. ஒருத்தன் தொடர்ந்து ஊரில் பயங்கரமான ஒரு கெட்டவனாக இருக்கான். அந்த கேரக்டர் பாலாஜி சக்திவேல் சார் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க கேரக்டரை எந்தெந்த இடத்துல நோஸ் கட் பண்ண முடியும், எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவங்க வந்து நான் ஒரு பொண்ணாக இருந்தாலும் நானும் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தானே அப்படின்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து நிற்க முடியுன்றதெல்லாம் அவங்க ஆக்டிங் மூலிமா காட்டியிருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஒரு மாதிரி ஓவராலாக அந்த திரைப்படத்தில் அவங்க வந்து கர்ஜிக்கிறாங்க. அந்த ரேஞ்சில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிரட்டி விட்டுருந்தாங்க. அண்டு இந்த படத்தில் இன்னொரு மிக முக்கியமான சீக்வன்ஸ்னால், இந்த ஓவரால் ஃபேமிலி சுவாசிக்காவை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த ஐடியாலஜி அவங்க சொல்லும் போது அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது. பயங்கர மனசு கஷ்டமாக இருந்தது. இப்போ ஏற்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் கிராமங்களில் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை யோசிக்கும் போதே பயமாக இருந்தது. சசி சார் அப்படி ஒரு அட்டம்ப்ட்லாம் எப்படி பண்ணார்ன்றதே தெரியல. ஆனால் மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அண்டு இந்த படத்தில் நடித்த கருணா சாராக இருக்கட்டும், பாலாஜி சக்திவேல் அவர்களாக இருக்கட்டும், ஓவரால் அந்த டீமில் இருந்த எல்லாருமே, அஜயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சக்தியாக இருக்கட்டும், அவங்களுடைய பேரா வர 2 பொண்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நீட்டாக ரொம்ப கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தார். மியூசிக்காக ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட சசி சார் படம் அப்படின்னும் போது ஒரு குடும்பமாக பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். அப்படி ஒரு படமாக மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு படமாக இந்த 100 சாமியை கொடுத்துருக்காருன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இருந்தது. இதை தாண்டி நீங்கள் இந்த 100 சாமி படம் பார்த்து இருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.